அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் திவ்யதர்ஷினி. என்னை எல்லோரும் சுருக்கமாக திவ்யா திவ்யா என்று அழைப்பார்கள். நான் தற்போது கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். எனது வீட்டில் நானும் எனது தம்பியும் உள்ளோம். நான் தான் வீட்டில் செல்லப்பிள்ளை. எனக்கு மருத்துவராக வேண்டும் என்பதே ஒரே குறி. அது ஆசை மட்டுமல்ல, எனது கனவும் கூட. அதற்காக நான் இவ்வளவு வருடங்கள் கஷ்டப்பட்டு அனைத்திலும் முதல் மதிப்பெண்கள் எடுத்து வருகிறேன். என்னுடைய ஆசைக்கு எனது பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்தனர். வெறும் ஆசையோடு நின்று விடாமல் அதை நினைவாக்குவதற்கு எங்களிடம் பணமும் நிறையவே இருந்தது. நான் வசித்தது கிராமம் என்பதால் எங்கள் குடும்பத்திற்கு என்று தனி மரியாதையும் இருந்தது. அனைத்தும் சந்தோஷமாகவே சென்று கொண்டிருந்தது. நானும் பெரியவளாக எனது திருமணத்தை பற்றியும் பெற்றோர்கள் கவலை கொண்டனர். ஒரு நாள் எனது அப்பா என்னிடம், மகளே, உனது திருமணத்தை பற்றி எங்களுக்கு கவலையாக உள்ளது. உன்னை சீக்கிரமாக ஒரு நல்ல இடத்தில் திருமணம் முடித்து வைக்க ஆசைப்படுகிறோம் என்றும் கூறினார். நானும் அவரிடம், அப்பா, எனக்கு பெரிய மருத்துவராக வேண்டும் என்ற கனவு உள்ளதே, திருமணத்தை பற்றி இப்பொழுது எதுவும் பேச வேண்டாம் என்றேன். அப்பாவும் எனது ஆசையை புரிந்து கொண்டார். ஆனால் கிராமத்தில் உள்ளவர்களும் உறவினர்களும் எனக்கு சீக்கிரமாக திருமணம் செய்து வைக்கும்படி வற்புறுத்தியுள்ளனர். அதுதான் அவருக்கு கஷ்டத்தை வரவழைத்துள்ளது. அவரும் என்னிடம், நீ சொல்வது சரிதான், ஆனால் மற்றவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உனக்கே தெரியும், நமது கிராமத்தில் 18 வயது முடிந்தவுடனேயே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். மற்றவர்கள் நானும் அதை தான் செய்ய வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். நான் உனக்கு வாக்கு தருகிறேன், திருமணத்திற்கு பிறகு உனக்கு எந்த வகையிலும் உனது கனவான மருத்துவ படிப்பு தடைபடாது. அதேபோல ஒரு சம்பந்தத்தை நான் பார்க்கிறேன் என்றும் கூறினார். நானும் அப்பாவின் நிலைமையை புரிந்தும் கொண்டேன். அப்பா வாக்குறுதி அளித்ததால் திருமணத்திற்கும் சரி என்றும் சம்மதித்தேன். அப்பாவும் சந்தோஷமடைந்து பல இடங்களில் எனக்காக மாப்பிள்ளையை தேடத் தொடங்கினார். இறுதியாக அபினேஷ் என்ற மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்தார். அபினேஷின் குடும்பமும் பெரிய பணக்காரர்கள்தான். அவர்களுக்கு என்று நிறைய தொழில்களும் இருந்தது. அவர்கள் பக்கத்து நகரத்தில் வசித்து வந்தனர். அபினேஷ் தான் அந்த வீட்டில் கடைசி வாரிசு. அவருக்கு முன்னால் 2 அண்ணன்களும் உள்ளனர். அவர்களுக்கு திருமணமாகி அனைவருமே ஒரே வீட்டில்தான் வசித்து வருகிறார்கள். எனது புகைப்படத்தை பார்த்த அபினேஷ் பார்த்தவுடனேயே பிடித்து போய் விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு நல்ல நாளில் என்னை பெண் பார்க்க அவர்களை அழைக்க அவர்களும் வந்தனர். எனது அப்பாவும் முதல் நிபந்தனையாக, திருமணத்திற்கு பிறகு எனது மகள் படிப்பதற்கு ஆசைப்படுகிறாள், எக்காரணத்தை கொண்டும் அவளின் படிப்பு தடைபடக்கூடாது. உங்களுக்கு செலவு செய்து படிக்க வைக்க விருப்பமில்லை என்றால் பரவாயில்லை, நானே படிக்க வைத்துக் கொள்கிறேன். ஆனால் எப்படியும் அவள் படிக்க வேண்டும் என்றும் கூறினார். இதை கேட்ட அபினேஷ் குடும்பத்தார்களும் சிறிது நேரம் யோசித்தனர். பிறகு நான் படிப்பதற்கு சம்மதம் என்று தெரிவிக்க நானும் எனது அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். அடுத்த சில நாட்களிலேயே திருமணமும் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. நானும் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டிற்கு செல்ல அங்கு அனைவருமே நல்ல முறையில் என்னுடன் பழகினார்கள். அவர்களிடம் இருந்த பணம் மட்டுமல்ல, அவர்கள் என் மீது வைத்த அன்பும் அளவில்லாமலேயே இருந்தது. சிறிது நாட்களிலேயே நானும் அவர்களுடன் சகஜமாக பழகவும் ஆரம்பித்தேன். அவர்களைப் போல எனது கணவர் அபினேஷிடமும் என்னை சந்தோஷமாக பார்த்தும் கொண்டார். நானும் அவரின் மேல் அன்பாகவும் இருந்தேன். நாட்களும் கடந்து சென்றது. நானும் எப்பொழுதும் போல படிப்பதற்காக கல்லூரி சென்றும் வந்தேன். ஒரு கட்டத்தில் மருத்துவ படிப்பு படிப்பதற்கு விண்ணப்பித்து மருத்துவக் கல்லூரியிலும் சேர்ந்து விட்டேன். அதுவரை அனைத்துமே நன்றாக தான் சென்று கொண்டிருந்தது. நான் படிப்பதும் மாமனாரும் மாமியாரும் என்னுடன் நல்ல முறையில் பழகுவதும் எனது கணவரின் அண்ணன் மனைவிகளான இருவருக்குமே பிடிக்கவில்லை. எங்கே நான் படித்து மருத்துவராகிவிட்டால் அந்த வீட்டில் தங்களுக்கு மரியாதை இருக்காது என்றும் நினைத்தனர். அது மட்டுமல்லாமல், தாங்கள் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவள் மட்டும் சந்தோஷமாக படித்து கொண்டிருக்கிறாளே என்ற எண்ணமும் அவர்களுக்கு உண்டானது. பல நாட்கள் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றாலும் அவர்களின் மனதில் இருந்த கெட்ட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பித்தது. ஒரு நாள் அவர்கள் எனது கணவரிடம், திவ்யா எப்பொழுது பார்த்தாலும் படிக்கிறேன் என்ற பெயரில் வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறாள். இவள் யாருடன் செல்கிறாள் என்று தெரியவில்லை. அவளை நன்றாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அவர்கள் பேசிக்கொண்டது கொஞ்சம் கொஞ்சமாக எனது மாமனார் மாமியாரின் காதுகளிலும் விழ ஆரம்பித்தது. எனது மாமனார் மாமியாரும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திவ்யாவின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது, அவள் எங்கு சென்றாலும் எங்களின் மருமகள்தான் என அத்துடன் அதை முடித்து வைத்தனர். எனது கணவரும் இதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு ஆதரவாகவே அவரும் பேசினார். இது என் மீது பழி சுமத்தியவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. இந்த விஷயம் அதோடு நின்று விடவில்லை. அவர்களின் பேச்சை யாரும் கேட்காததால்
அவர்களின் கௌரவம் பறிப்போய்விட்டதாக நினைத்தார்கள். என்னை எப்படியும் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து என்னை எதிரியாகவே பார்க்கவும் தொடங்கினார்கள். அவர்களும் சமயத்திற்காக காத்தும் இருந்தனர். ஒரு நாள் வீட்டிற்கு வர வீடு அமைதியாக காட்சியளித்தது. நானும் எப்பொழுதும் போல அவருடன் பேசுவதற்காக முயற்சி செய்ய அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். பிறகு என் மாமியார் தனது கையில் இருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காண்பிக்க நான் அதிர்ந்து போனேன். காரணம், அது இன்று நான் என்னோடு படிக்கும் ஒரு பையனுடன் பக்கத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது எடுக்கப்பட்டிருந்தது. நானும் அதிர்ச்சியடைந்து இது எப்படி இங்கு வந்தது, யாரால் எடுக்கப்பட்டது என யோசித்து கொண்டு இருந்தேன். சிறிது நேரத்திலேயே வீட்டில் உள்ள அனைவருமே ஒன்று கூடினர். என் கணவரின் அன்னிகள் என்னிடம் எங்களுக்கு முன்பிருந்தே நன்றாக தெரியும், அதனால்தான் உன்னை கவனிப்பதற்காக சில ஆட்களையும் சொல்லி வைத்திருந்தோம். இந்த புகைப்படமும் அவர்களால் தான் எடுத்து அனுப்பப்பட்டது என்றார். இதன் மூலம் நீ அந்த பையனுடன் தவறான தொடர்பில் இருக்கிறாய் என உறுதியாகிவிட்டது. நாங்கள் சொல்லும்போது நீங்கள் நம்பவில்லை, இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் என மாமியாரிடம் கேட்டு கொண்டிருந்தனர். மாமியாரும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உடன் படிக்கும் பையனுடன் பேசுவதும் பழகுவதும் சகஜமான ஒன்றுதானே, இதை வைத்து நீ எப்படி தவறாக சித்தரிக்கலாம் என அவளிடம்தான் கோபப்பட்டார். ஆனால் அவர்கள் அதோடு நிறுத்தவில்லை. அவர்களின் மோசமான புத்தியை காண்பிக்க தொடங்கினார்கள். இரவு என் கணவன் வீடு திரும்பியதும் அவரை அழைத்து தனியாக ஏதேதோ பேசி அவரிடமும் இந்த புகைப்படத்தை காண்பிக்க அவரின் முகம் கோபத்தால் சிவந்து போனது. நேராக எனது அறைக்கு வந்தவர், சிறிதும் யோசிக்காமல், நீ என்னை ஏமாற்றி விட்டாய். உன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் நீயோ இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு பெண்ணாக இருப்பாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என கோபத்தில் கத்தி கொண்டிருந்தார். நானும் அவரிடம், சற்று பொறுமையாக இருங்கள், இவன் என்னுடன் படிக்கும் பையன்தான், படிப்பு விஷயமாக தான் இருவருமே சாதாரணமாக தான் பேசி கொண்டிருந்தோம் என விளக்குவதற்குள் முயற்சி செய்தேன். ஆனால் அவர் இருந்த கோபத்தில் எதையுமே காதில் வாங்கி கொள்ளவில்லை. அவரின் அன்னிகளின் பேச்சை முழுமையாக நம்பியும் விட்டார். வீட்டில் சண்டை வர ஆரம்பித்தது. எனது மாமியாரும் மாமனாரும் அபினேஷிடம் சொல்லி புரிய வைக்க முயற்சியும் செய்தனர். ஆனால் அவரோ எதையுமே கேட்கவில்லை. இந்த முறை அவரின் அன்னிகளின் திட்டம் பலித்தது. கடைசியாக அபினேஷ் என்னிடம், இனிமேல் நீ படிப்பதற்கு செல்லக்கூடாது என கூறினார். இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். நானும் அதோடு நிறுத்தவில்லை. நானும் கணவனிடம், அது என்னால் முடியாது, திருமணத்திற்கு முன்பாகவே தெளிவாக சொல்லிவிட்டு தானே திருமணம் நடைபெற்றது. நீங்கள் சொல்வதற்காக என் கனவை பாதியிலேயே விட்டுவிட முடியாது. நான் தொடர்ந்து படிப்பேன் என்றும் கூறினேன். அபினேஷும் கோபமாக, அப்படியென்றால் எனது முடிவை கேட்டுக்கொள். இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் நீ படிப்பை விட்டுதான் ஆக வேண்டும். பிறகு உன்னுடைய விருப்பம் என்றும் கூறினார். கணவர் கோபத்தில் இருப்பதால் இதை பற்றி மேலும் மேலும் பேசி பிரச்சனை வளர்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விட்டேன். ஒருவேளை கணவரின் எண்ணம் கோபம் தணிந்ததும் மாறலாம் என்றும் நினைத்தேன். 5 நாட்கள் வரை இதை பற்றி எதுவுமே பேசவில்லை. இருந்தாலும் அவரிடம் பலமுறை நிலைமையை புரிய வைப்பதற்காக முயற்சியும் செய்தேன். நானும் அபினேஷிடம், அபினேஷ், நீங்கள் எனது கணவர், உங்களை தவிர வேறு எந்த ஆண்மகனையும் நான் நினைக்கவில்லை. அதேபோல எங்கள் வீட்டிலும் என்னை அப்படி வளர்க்கவில்லை. இது அனைத்துமே உங்களது அன்னிகளின் வேலைதான். தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு என்னை காயப்படுத்தாதீர்கள் என்றேன். ஆனால் அவரோ அப்பொழுதும் கூட எனது பேச்சை கேட்கவே இல்லை. அவரது அன்னிகள் அவரை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டுமே கேட்டு நடந்தும் கொண்டார். 2 நாட்கள் கழித்து வீட்டில் உள்ள அனைவரையுமே அழைத்த என் கணவர், அனைவரின் முன்பாக, இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டும் என்றால் படிப்பை விட்டுதான் ஆக வேண்டும், இல்லையென்றால் உனது அப்பா அம்மா வீட்டிற்கு சென்று விடு என கத்தி கொண்டும் இருந்தார். நானும் அமைதியாக அவரின் பேச்சை கேட்டு கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் நன்றாக யோசித்து அவருக்கு பதிலளித்தேன். எனது பதிலை கேட்டு அங்குள்ள அனைவருமே அதிர்ச்சி அடைந்து நின்றனர். நான் அவளிடம், எனது படிப்பை விட்டுட்டு தான் உங்களோடு வாழ வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு சந்தேக பிராணி என கணவரின் முகத்திற்கு முன்பாகவே கோபத்துடன் கூற, அவரும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் என்னை அடிக்க பாய்ந்தார். கணவரை தடுத்து நிறுத்திய மாமனார் மாமியார், பெண்களை அடிப்பது என்ன பழக்கம் என அவரை திட்டதான் செய்தனர். பிறகு மாமனார் மாமியாரும் கலந்து ஆலோசித்து எனது அப்பாவிற்கு தகவல் கொடுக்க, அவரும் சில மணி நேரங்களிலே வந்தும் சேர்ந்தார். அவரிடமும் அனைத்து விஷயங்களையும் பற்றி கூற அவரும் அதிர்ச்சி அடைந்தார். பிறகு மாமனார் மாமியார் அவரிடம், நீங்கள் நினைப்பது போல ஒன்றுமில்லை. இப்பொழுது எனது மகன் சற்று கோபத்தில் உள்ளான். சிறிது நாட்கள் மருமகளை அழைத்து கொண்டு உங்களுடன் வைத்து கொள்ளுங்கள். சில நாட்களிலேயே கோபம் தணிந்த பிறகு நாங்களே சொல்லி அவனுக்கு புரிய வைத்து மருமகளை அழைத்து கொள்கிறோம். நீங்கள் எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் என்றனர்.
எனது அப்பாவிற்கும் அதுதான் சரி எனப்பட்டது. எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. பிறகு எனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பாவுடன் எனது பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன். அங்கு வந்ததும் சில நாட்கள் வரை நான் அழுது கொண்டிருந்தேன். எனக்கும் நம்பிக்கை இருந்தது, சீக்கிரமாகவே கணவர் என்னை புரிந்து கொண்டு அழைத்துச் செல்வார் என்று. இப்படியே நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் 6 மாதங்களை கடந்தது. இதுவரை என் கணவரோ என்னை அழைத்து செல்லவும் இல்லை, என்னை பார்ப்பதற்கும் முயற்சி செய்யவும் இல்லை. இதற்கிடையில் அப்பாவும் என்னிடம் படிப்பை விட்டுவிடு, கணவருடன் சென்று வாழும்படி மறைமுகமாக அறிவுறுத்தினார். நானும் அப்பாவிடம் எனது படிப்பை விட்டுவிட்டு அந்த வீட்டில் வாழப்போவதில்லை என கண்டிப்பாக கூறியுமிட்டேன். எனது அப்பாவும் மாமனார் மாமியாரிடம் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கணவரிடம் பேசும்படி வற்புறுத்தினார். ஆனால் மாமனார் மாமியாரோ, நாங்கள் அவனிடம் பலமுறை சொல்லி பார்த்து விட்டோம், ஆனால் அவன் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறான் என்றனர். ஒரு கட்டத்தில் எனது அப்பாவும் கோபமாக என்னை, தவறு செய்யாத எனது மகள் மட்டும் எதற்காக படிப்பை நிறுத்திவிட்டு தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? எனது மகள் என்ன நினைக்கிறாளோ அதை மட்டும்தான் செய்வாள். அதன் பிறகு என்ன நடந்தாலும் சரி என கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டார். இது கணவரை இன்னும் எரிச்சல் மூட்டியது. ஒரு கட்டத்தில் என்னை விவாகரத்து செய்வதற்கு நோட்டீஸும் அனுப்பி வைத்தார். நானும் அப்போது இருந்த மனநிலையில் எதுவும் யோசிக்காமல் விவாகரத்து தருவதாக சம்மதித்து விவாகரத்தும் கொடுத்து விட்டேன். இருவரும் சட்ட ரீதியாக பிரிந்து விட்டோம். எனது மாமியாருக்கும் நன்றாகவே தெரியும் என் கணவர் என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று. ஆனால் அன்னிகளின் பேச்சை கேட்டு சந்தேகப்பை பிடித்து தனது வாழ்க்கையை தொலைத்து விட்டானே என்று தனது மகனை நினைத்து கவலைப்பட மட்டும்தான் அவர்களால் முடிந்தது. நானும் அந்த வாழ்க்கையில் இருந்து மீண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். அடிக்கடி கணவரின் அன்பும் அரவணைப்பும் என்னை அதிகமாக ஞாபகப்படுத்திவிட்டு சென்றது. ஆனாலும் இருக்கும் நிலைமையை புரிந்தும் கொண்டேன். என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டு எனது அனைத்து கஷ்டங்களையும் படிப்பின் பக்கம் திருப்பினேன். என்னால் எவ்வளவு நேரம் படிக்க முடியுமோ அவ்வளவு படித்தேன். இதனால் என் மனமும் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தது. ஆனாலும் அது முழுமையாக என்னை விட்டு அகலவே இல்லை. 5 வருடங்கள் கடந்தது. நானும் மருத்துவ படிப்பை முடித்து தலைசிறந்த மருத்துவராகவும் ஆகிவிட்டேன். 2 வருடங்கள் வெளிநாட்டிற்கும் சென்று படித்தேன். அந்த நகரத்திலேயே எங்களிடமிருந்த பணத்தை வைத்து தனியாக மருத்துவமனையும் ஆரம்பித்தேன். பணத்தின் மீது ஆசை இல்லாததால் என்னால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியோர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கவும் ஆரம்பித்தேன். இதனால் என்னுடைய பேரும் புகழும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது. இதற்கிடையில் எனது அப்பாவும் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளும்படி எவ்வளவோ வற்புறுத்தினார். ஆனாலும் என்னுடைய மனமோ மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை. மருத்துவ தொழிலை அதிகமாக காதலித்ததால் இது மட்டுமே போதும் என்று நினைத்தேன். ஒரு நாள் மாலை நான் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது சாலை விபத்தில் படுகாயமடைந்த ஒருவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அங்கிருந்த ஊழியர்களும் அவரை அவசர சிகிச்சைக்கு மாற்றிவிட்டு எனக்கு தகவல் கொடுக்க நானும் சென்று பார்த்தேன். பார்த்த எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் அவர் வேறு யாரும் அல்ல, எனது முன்னாள் கணவரான அபினேஷ் தான். உடனடியாக அவருக்கு ஆக வேண்டிய அனைத்து சிகிச்சைகளையும் மேற்கொண்டோம். பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அவரின் உயிரையும் காப்பாற்றிவிட்டேன். இவருடன் யார் வந்தது என்று விசாரிக்க உடன் வந்தவர்கள் என்று யாரும் இல்லை. நானும் எனக்கு ஞாபகம் இருந்த வகையில் அவரது அண்ணன்களின் நம்பரை கொடுத்து தொடர்பு கொண்டு வர சொல்லுங்கள் என அங்கிருந்து ஊழியர்களிடம் கூற அவர்களும் தொடர்பு கொண்டு பேசினர். மறுமுனையில் தொலைபேசியை எடுத்தவர்கள், அபினேஷ் என்று எங்களுக்கு யாரையுமே தெரியாது, மறுமுறை தொடர்பு கொண்டு எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என வைத்துவிட்டனர். இதை ஊழியர்களும் என்னிடம் தெரிவித்தனர். நானும் குழப்பமடைந்தேன். எதனால் அப்படி கூறுகிறார்கள் என்று. ஒருவேளை இந்த 6-7 வருடங்களில் நம்பர் மாறிப்போய் இருக்கலாமா என அப்படியும் விட்டுவிட்டேன். அவருக்கு சிகிச்சை அளித்த விதத்தில் பல லட்சங்கள் செலவாகியும் இருந்தது. ஆனாலும் எனக்கு பணம் ஒரு விஷயமாக தெரியவில்லை. ஒரு மருத்துவராக எனது கடமையை சரியாக செய்துவிட்டேன் என்ற முழு திருப்தி மட்டுமே எனக்கு இருந்தது. கணவரையும் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண அறைக்கு மாற்றினோம். சில நாட்கள் வரை அவர் மயக்க நிலையில்தான் இருந்தார். 1 வாரம் கழித்து அவரின் மயக்க நிலை தெளிந்து சுயநினைவுக்கு திரும்பினார். அங்கிருந்த செவிலியரிடம் தனது குடும்பத்தாருக்கு தகவல் கொடுங்கள் என கூற அவர்களும் ஏற்கனவே பேசிவிட்டோம், உங்களை யாரென்றே தெரியாது என்கின்றனர் என கூற அவரும் அவர்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசி நம்பரை வாங்கி பார்க்க அது அவரின் மூத்த அண்ணனின் நம்பராக இருந்தது. ஒன்றும் பேச முடியாமல் வெகு நேரம் அழுது கொண்டிருந்தார். பிறகு கணவரும் எனக்கு சிகிச்சை அளிக்க யார் பணம் தந்தது என கேட்க அங்கிருந்த ஊழியர்கள், இந்த மருத்துவமனையின் முதலாளிதான் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கும்படி கூறினார், அவரின் செலவிலேயே உங்களுக்கு சிகிச்சையும் நடைபெற்று வருகிறது எனவும் கூறினார். எனக்கும் அவர் கண் விழித்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. கணவரும் என்னை பார்க்க வேண்டும் என்று கூற
அங்கிருந்த ஊழியர்கள் எனது அறையை காண்பித்தனர். நானும் அப்பொழுது அறையில்தான் இருந்தேன். அறைக்குள் நுழைந்தவர் என்னை பார்த்ததுமே ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்து பின் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, அழுது கொண்டே எனது காலில் விழுவதற்கு முற்பட்டார். நானும் ஒரு நிமிடம் பதறித்தான் போனேன். அவரை சமாதானம் செய்து அமரவும் வைத்தேன். பிறகு அவரின் உடல்நிலை பற்றி கேட்க அவர் நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்தார். பிறகு அவர் என்னிடம், திவ்யா, நான் உன்னிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடு என்றும் கூறினார். நானும் அவரிடம் சிரித்து கொண்டே, அபினேஷ், நடந்தது அனைத்துமே முடிந்துவிட்டது. இப்பொழுது நமக்குள் எந்த உறவும் இல்லை. நான் மருத்துவர், நீங்கள் நோயாளி, அவ்வளவுதான் நமக்குள் இருக்கும் உறவு. உங்களின் நிலைமையில் வேறு யாராக இருந்தாலும் கூட நான் இதை தான் செய்திருப்பேன். தேவையில்லாமல் உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள் என்றும் கூறினேன். அவரும் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தார். நானும் அங்கிருந்த வேலைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க அவரும் எழுந்து நின்று, நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வெகு சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அறையிலிருந்து செல்வதற்கு முற்பட்டார். அவரின் கண்களில் ஏமாற்றம் கலந்த சோகம் மட்டுமே எனக்கு தெரிந்தது. நானும் மனம் கேட்காமல் அவரிடம் உங்கள் அப்பா அம்மா எப்படி உள்ளார்கள் என விசாரித்தேன். ஏனென்றால் நான் வாழ்ந்த காலங்களில் என் மேல் அவர்கள் அவ்வளவு அன்பாக இருந்தார்கள். சிறிது நேரத்திலேயே அமைதியாக அமர்ந்த அபினேஷும் அழுது கொண்டே பேசத் தொடங்கினார். நீ சென்ற பிறகு அவர்கள் இருவருமே என்னை நினைத்து மிகவும் கவலையடைந்தனர். அதுவே நாட்கள் ஆக ஆக அவர்களின் உடல்களிலும் பல பிரச்சனைகளே ஏற்பட்டு ஒருவர் பின் ஒருவராக மரணமடைந்து விட்டனர். அவர்கள் இறக்கும் பொழுது கூட, நீ தவறு செய்து விட்டாய், எப்படியாவது திவ்யாவிடம் பேசி அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் எங்களின் ஆசை என்று கூறிவிட்டு தான் இறந்து போயினர். அதன் பிறகுதான் எனக்கே நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என புரிய ஆரம்பித்தது. அதன் பிறகு அண்ணன்களுடன் சேர்ந்து தொழிலை கவனிக்க ஆரம்பித்தேன். ஆனால் முன்பு போல எதுவுமே நல்லபடியாக நடக்கவில்லை. வரும் லாபத்தை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டனர். நஷ்ட கணக்கை என் மீது திணித்து என்னை திட்டவும் ஆரம்பித்தனர். வீட்டிலும் எந்த அன்னிகளின் பேச்சை கேட்டு உன்னை உதறி தள்ளினேனோ அவர்களே மரியாதை இல்லாமல் பேசவும் நடத்தவும் ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் நானும் அவர்கள் அனைவரும் மாறிப்போனதை உணர்ந்து எனது பங்கிற்கான சொத்தை பற்றி கேட்க அவர்கள் இன்னும் கோபமடைந்து, உனது பங்கில் உள்ள சொத்துக்கள் அனைத்தையுமே நீ நஷ்டமாக்கி பாலடைத்து விட்டாய் என என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினர். அதன் பிறகு என்ன செய்வதென்றே புரியாமல் கிடைத்த வேலைகளையும் செய்து கொண்டு தனியாக ஒரு வாடகை வீட்டில்தான் வசித்து வருகிறேன். முன்பு போல எந்த சந்தோஷமும் என் வாழ்க்கையில் இல்லை. ஏதோ வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நடந்த விபத்தில் இறந்து போயிருந்தாலும் கூட எனது இறப்பை நினைத்து யாருமே கவலைப்பட்டு இருக்க மாட்டார்கள் என சோகமாக அழுது கொண்டிருந்தார். அவரின் அழுகையை பார்த்து எனக்கும் அழுகைதான் வந்தது. மாமனார் மாமியார் இறந்து விட்டார்களே என்று நினைத்தும், முன்னாள் கணவரின் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என நினைத்தும் கண்களின் ஓரம் சிறிதாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. அதை கட்டுப்படுத்தி கொண்டு நானும் கணவரிடம், உங்களுக்கு இவ்வளவு நடந்துள்ளது, என்னை தேடி வர வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவரும், நான் உன்னை எந்த முகத்தை வைத்து கொண்டு பார்க்க முடியும்? எந்த தவறும் செய்யாத உன்னை அன்னைகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு விவாகரத்து செய்து வீட்டை விட்டு விரட்டினேன். அப்போது கோபமும் கணவன் என்ற கர்வமும் தான் அதிகமாக இருந்தது. உன்னை பார்ப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருந்தது. அதனால்தான் உன்னை தேடி வரவில்லை என்றார். நான் யார் பேச்சை கேட்டு உன்னை விலக்கி வைத்தேனோ அவர்களே நான் செத்தால் சாகட்டும் என வீட்டை விட்டு என்னை விரட்டிவிட்டனர் என்று அழுது கொண்டிருந்தார். நானும் அவரின் அழுகையை தாங்க முடியாமல் எழுந்து அவரின் அருகில் போய் நின்றேன். பிறகு அவரிடம், நீங்கள் ஏன் மறுதிருமணம் செய்து கொள்ளவில்லை என கேட்க அதற்கு அவரும், நீ போன பிறகு அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. உனது ஞாபகம்தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். எனக்கு நான் செய்த குற்ற உணர்வு தான் அதிகமாக இருந்தது. திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை என்றும் கூறினார். நானும் அவரிடம், நடந்தது அனைத்துமே நடந்து முடிந்தது. இனிமேலாவது நல்லபடியாக உங்களது அண்ணன்களோடு சேர்ந்து வாழ்க்கையை தொடங்குங்கள். கடவுள் நீங்கள் வாழ்வதற்கு 2வது வாய்ப்பை கொடுத்துள்ளார். மீண்டும் நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்குங்கள் என்றும் கூறினேன். அதற்கு அவரும், கிடைத்த ஒரு நல்ல வாழ்க்கையும் என்னுடைய தவறால் இழந்துவிட்டேன். இனிமேல் அதை போல நன்றாக வாழ வேண்டும் என்று எந்த ஆசையும் எனக்கு கிடையாது. நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்தாலே போதும். அதன் பிறகு என்ன நடக்கிறதோ பார்த்து கொள்ளலாம் என்றும் கூறினார். நானும் சிறிது நேரம் யோசித்து நின்றேன். பிறகு ஒரு முடிவு எடுத்தவளாக, அபினேஷ், இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மீண்டும் என்னுடன் சேர்ந்து வாழலாம் என்றேன். எனது முடிவிற்கு காரணம், எனக்கு இப்பொழுதும் அவரின் மேல் கொஞ்சம் காதல் இருக்கத்தான் செய்தது. அவருக்கும் அப்படிதான். அதனால்தான் இருவருமே வேறு ஒரு திருமணத்தை பற்றி யோசிக்க கூட இல்லை.
நான் கூறியதை கேட்டு அபினேஷும் என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார். இந்த முறை கஷ்டத்தால் அல்ல, சந்தோஷத்தால். நானும் உடனடியாக தொலைபேசியில் எனது அப்பாவை தொடர்பு கொண்டு நடந்த விஷயங்களை பற்றியும் நான் எடுத்த முடிவை பற்றியும் கூற அவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து எனது வீட்டிற்கு கணவரை அழைத்து செல்ல அங்கு இருவரும் எங்களின் புதிய வாழ்க்கையை நாங்கள் தொடங்கினோம். கணவரும் எனக்கு உதவியாக மருத்துவமனையை கவனித்தும் கொண்டார். அதன் பிறகு அவரின் அண்ணன்களுக்கும் எங்கே மீண்டும் சொத்தை பற்றி எனது கணவர் கேட்பாரோ என்ற பயம் வந்தது. ஆனால் என் கணவரோ முற்றிலும் அதை மறந்துவிட்டார். எனக்கு எனது மனைவிதான் சொத்து, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்றும் அவர் கூறிவிட்டார். அவர் அனைத்தையும் அவர்களுக்கே கொடுத்தும் விட்டார். அதன் பிறகு அவளிடம் எந்த உறவும் வைத்து கொள்ளவும் இல்லை. நாங்களும் எங்களது வாழ்க்கையை இனிமையாக வாழ்ந்து வருகிறோம்.